வணக்கம். ஹார்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெயிக்கிறது முக்கியம், அடுத்தாப்புல ஜெயிக்கிறது முக்கியம், அடுத்தடுத்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான அஸ்திவாரமாக மூன்றாவது முறை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படித்தான் 1996 ஆண்டு மே 9 வந்த அந்த திரைப்படம் இயக்குனர் ஷங்கருக்கு ஒரு ஹார்ட்ரிக் வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்க இந்திய சினிமா உலகத்துல குறிப்பிடத்தகுந்த சில இயக்குனர்கள் தான் என்னைக்கு அவங்க படம் இயக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் தன்னுடைய மார்க்கெட்டை கொஞ்சம் கூட கீழே கொண்டு வராம அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறதும், தனக்கான மார்க்கெட் வேல்யூவை உயர்த்திக்கிட்டே இருக்கிறதும், தனக்கான சம்பளத்தை அதிகப்படுத்திட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் இன்னைக்கு இருக்கிற இந்திய சினிமா உலகத்திலேயே. அந்த குறிப்பிடத்தக்க டாப் 10 இயக்குனர்கள்ல அவர் ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுக்க ஆரம்பிச்ச அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டாப் மோஸ்ட் டைரக்டர் ஷங்கர் சார் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையா சொல்லிக்கணும். முதல்ல ஷங்கர் சாருக்கு ஒரு வாழ்த்துக்களை இதன் மூலமா தெரிவிச்சுக்கணும். ஜென்டில்மேன், அதற்கு அடுத்து காதலன், இதற்கு அடுத்து அவர் இயக்கிய படம் இந்தியன். முதல் படத்தில் அர்ஜுனை வைத்துக் கொண்டும், இரண்டாவது படத்தில் பிரபுதேவாவை நாயகனாக வைத்துக் கொண்டும் அவர் பண்ணினார், ஹிட்டு கொடுத்தார். மூன்றாவதாக அவர் கமலஹாசனை வைத்து இயக்கினார். இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லாகும். ஒண்ணு, இது ஏன் இந்த வீடியோ அப்படின்னாக்க, இந்தியன் படம் 2 வெளியாக போகிற தருணம் நெருங்கிட்டு இருக்கு. இந்தியன் 2ல முக்கால்வாசி எடுத்தாச்சுங்கிறாங்க, இன்னும் கொஞ்சோண்டு எடுக்கணுங்கிறாங்க. மொத்தமா எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட இந்தியன் 3 அதுக்கு உண்டான நிறைய விஷயங்களுமே எடுக்கப்பட்டு இப்ப இந்தியன் 2க்கு ஒரு கடைசி புள்ளியும் இந்தியன் 3க்கு உண்டான கடைசி முதல் ஆரம்பமும் ஒன்னெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டாக்க பார்ட் 2 பார்ட் 3 அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரே கல்லுல 2 மாங்கா மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இந்த இந்தியன் 2 கிட்டத்தட்ட முழுவதுமாக நிறைவேறி கொண்டிருக்கிற, நிறைவு பெற்று கொண்டிருக்கிற இந்த தருணத்துல இந்தியன் அப்படிங்கிற ஒரு படம் வெளியாகி 28 வருஷங்கள் ஆயிடுச்சு. இதை பத்தி தான் இந்த வீடியோ. அதே போல இந்த இடத்துல எங்க இருந்து இந்த இந்தியன் படத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாக்க, என்னிலிருந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை, ஒரு சின்ன ஆசை, ஒரு அல்ப ஆசை. நான் அந்த காலகட்டத்துல இந்த படம் வெளிவருவதற்கு முன்னதாக, அதாவது ஜென்டில்மேன் வந்தப்ப, காதலன் திரைப்படம் வந்தப்ப, திருச்சியில தினபூமி பத்திரிகையில கதை பூமி மங்கையர் பூமி அப்படிங்கிற 2 இணைப்பு புத்தகங்களுக்கு நான் பொறுப்பாசிரியரா இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல பாலகுமாரன் சாருடைய தொடர்புங்கிறது எனக்கு அதற்கு முன்னாடியே கிடைக்க ஆரம்பிச்சுது. அதற்கப்புறம் திருச்சி வரும்போதெல்லாம் நானும் அவருமா திருச்சியில பல கோவில்களுக்கு, சினிமாக்கு அப்படின்லாம் போக ஆரம்பிச்சோம். பல ஹோட்டல்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோம். என்னை நிறைய கேள்விகள் கேட்பாரு, நிறைய சொல்லி கொடுப்பாரு அப்படின்ட்டுலாம் இருந்துச்சு. அதற்கு அடுத்து நான் தினபூமி பத்திரிகையில வேலை பார்த்தப்ப அவரோட திரும்ப அதே போல தொடர்பெல்லாம் வர ஆரம்பிச்சுது. நான் அவரை பேட்டி எடுத்தது. அதற்கப்புறம் அந்த பேட்டி வாக்கிங் பேட்டியாவே அமைஞ்சுது. அதற்கப்புறம் ஒரு நாள் காதலன் படம் வெளியாகி சக்கை போல போட்டுக்கொண்டு எல்லா தியேட்டர்லையும் படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா ஓடிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் முக்காலான்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த தருணத்துல பாலகுமாரன் சார், நான் திருச்சி வந்திருக்கேன்டா வாடா அப்படின்றாரு. சார்கிட்ட போய் பேசுறேன். சார் எனக்கு டிஃபன்லாம் வாங்கி தர்றாரு, காஃபிலாம் வாங்கி தர்றாரு. பேசிட்டு இருக்கிறோம். சார் டிஸ்கஷனா சார் அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா அப்படின்னாரு. யார் சார் டைரக்டரு அப்படின்னு. ஷங்கர்ரா அப்படின்னு. சார் ஷங்கர் சார்கிட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவ்வளோதானே, வா அப்படின்னு விறுவிறுன்னு என்னை கூட்டிட்டு போனாரு. ஷங்கர் சாருடைய ரூமுக்கு போனாரு. ஷங்கர், இவன் ராம்ஜி என்னுடைய நண்பன், பத்திரிகையில் இருக்கான், ஒரு பேட்டி ஒன்று கேட்குறான், ப்ளீஸ் அவனுக்கு கொடுங்களேன் அப்படின்னா, ஓகே சார் கொடுத்துடலாம் சார் அப்படின்னு உடனே ஷங்கர் சொன்னார். சரி, அவர் ஏதோ ஒரு டைம் சொல்லுவார், அப்போ போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ரொம்ப நன்றி சார் அப்படின்னு பாலகுமாரன் சார்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு ஷங்கர் சார்ட்டையும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. ஓகே சார், ஓகே கேரியன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலகுமாரன் சார் அவருடைய ரூமுக்கு போயிட்டேன். நான் இப்போ போகிறதா, பாலகுமாரன் சார் பின்னாடியே போகிறதா இல்லை அங்கேயே நிற்கிறதா என்னன்னு எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. நான் உடனே கேட்டேன், சார் நான் எத்தனை மணிக்கு சார் வரணும் இன்டர்வியூக்கு
அவ்வளவுதான், தலைவர் சொல்லிட்டார்ல, வந்துட்டீங்க, அவ்வளவுதான், கேள்வி கேளுங்க அப்படின்ட்டு. டக்கு எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருந்தது. ஏதோ ஒரு டைம் கொடுங்க, இது இப்போ நான் வேலையா இருக்கேன், இந்த வேலையை முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வேலை அடுத்த வேலை அப்படின்ட்டுலாம் இருக்கு, சாயந்தரம் வாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தேன். அப்படிலாம் சொல்லலை சங்கர் சார். ஓப்பன். கிட்டத்தட்ட காதலன் படம் வெளியாகி ஒரு 40 நாள் அல்லது 50 நாள் தான் ஆயிருக்கும். படம் ஒரு நல்லா சக்க போட்டு உடனே உட்காருங்க அப்படின்னு. சார் காஃபி அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார், சார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவோம் அப்படிங்க. சரி சார் அப்படின்னா அந்த பேட்டியில சங்கர் சார் அவருடைய திரை அனுபவங்களை, எஸ்.ஏ. சந்திரசேகர் சார்கிட்ட இருந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அவர் பகிர்ந்துக்கிட்டார். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தினபூமிங்கிறது ஒரு சின்ன பத்திரிகை, அந்த சமயத்துல ஆரம்ப கட்ட பத்திரிகை. ஆனா அவர்கிட்ட பேட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இந்த படத்துக்கு டிஸ்கஷனுக்காக வந்திருக்கீங்கல்ல சார், இந்த படத்துடைய ஹீரோ யார் சார் அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டப்ப, இதான் சார் நான் முதல் தடவை சொல்றேன், இப்போ நான் எடுக்க போற இந்த படத்துல ஹீரோ யாருன்னு இதுவரைக்கும் எந்த பத்திரிகைக்குமே சொல்லலை. பாலகுமாரன் சார் எனக்கு ரொம்ப குரு மாதிரி. எனக்கு அவர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுக்கறதுனால நான் ஓப்பனா சொல்றேன், கமல் சாரை வச்சு நான் படம் பண்றேன் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அந்த வாரம் வந்திருக்கிற புக்கில் கமல் சாரை கமலை இயக்குகிறேன் இயக்குனர் சங்கர் பேட்டி அப்படின்னு இந்த டெய்லி பேப்பருடைய போஸ்டர்ல அதை போட்டு மிகப்பெரிய பரபரப்பை கிளம்பி, அதற்கு அப்புறமா எல்லா பத்திரிகைகளும், இன்னைக்கு இருக்கிற எல்லா முன்னணி பத்திரிகைகளும், அன்னைக்கு முன்னணி பத்திரிகையா இருந்து இன்னைக்கு அந்த பத்திரிகையே இல்லாத அந்த பத்திரிகைகளும் கூட கமலை வைத்து இயக்க போறாராங்கிற விஷயத்த பெரிய டாபிக் ஆக்குனாங்க. அன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த, என் மூலமாக நான் எழுதுவதன் மூலமாக கமலை வைத்து இயக்குகிறேன் அப்படின்னு சங்கர் சார் சொன்னதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். சங்கர் சார் கிட்ட பாலகுமாரன் சார் சொல்லி பேட்டி கொடுக்கறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்ததுக்கு என்னுடைய குருநாதருக்கு, அவருடைய பாதங்களுக்கு நான் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிட்டேன். இதை தாண்டி காலம் என்னை வேற விதமா கொண்டு போச்சு. பாலகுமாரன் சார்கிட்டே நான் உதவியாளராக சேரக்கூடிய தருணம் வந்தது. இந்தியன் படத்தினுடைய கடைசி கட்ட பேட்சை பொறுத்து டிஸ்கஷன் அப்படின்லாம் போகிற அந்த தருணத்துல நான் பாலகுமாரன் சார்கிட்ட உதவியாளராக இருந்ததும், சங்கர் சார்கிட்ட கூடவே இருந்து பயணித்ததும், அதை அடுத்து இந்தியன் படத்தினுடைய பிரீமியர் ஷோ அப்படிங்கிறது சென்னையில சத்தியம் தியேட்டர்ல நடந்ததுங்கிறதும், அந்த சத்தியம் தியேட்டர்ல பிரீமியர் ஷோல பாலகுமாரன் சார் என்னையும் ஒரு வேலைக்காரன் தானே அப்படின்ட்டுலாம் நினைக்காம என்னையும் அழைத்து கொண்டு சாந்தாம்மா, கமலாம்மா, சூர்யா, கௌரி, நான் அப்படின்னு என்னையும் அதில் அழைத்துக்கிட்டு போய் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த சத்தியம் தியேட்டர்ல இந்தியன் படத்தை பார்த்ததும்னு பசுமையான நினைவுகள் எல்லாமே இந்த இடத்துல நினைவுக்கு வருத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல, பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்ம திருப்தி. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு, அந்த கடைசி பேட்சை பொறுத்து அப்படின்றதும். சரி, இந்திய திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு இந்தியன், நான் இந்தியன் அப்படின்னு சொல்றதுல எல்லோருக்கும் ஒரு கௌரவம், கம்பீரம் இருக்கும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்றாக்கா அது ஒரு கம்பீரம் இருக்கும். ஆக இங்க நாட்டுப்பற்று, தேசப்பற்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தேசப்பற்று கொண்ட ஒருத்தர் ஒரு சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் இந்த சுதந்திர இந்தியாவில் நடக்கிற லஞ்ச ஊழல் அநியாயங்களை, லஞ்ச லாவண்களை பார்த்துட்டு பொறுத்து கொள்ள முடியாமல் குத்தி கொள்றது தான் இந்தியன் படத்தினுடைய கதை. இப்படி அரசு எந்திரம்னு சொல்லப்படுகிற அரசு அதிகாரிகள் தான் இந்த லஞ்சத்துக்கெல்லாம் ஆணி வேறா இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிற அந்த இந்தியன் தாத்தா, அந்த சுதந்திர போராட்ட தியாகி, அந்த சேனாபதி, அவர் ஒரு கட்டத்துல ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டரை கொள்ளுகிறார் அப்படிங்கிறதோட இந்த கதை நிறைவு பெறுகிறது. அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல பிரேக் இன்ஸ்பெக்டராக இருப்பவர் தன்னுடைய மகன் அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர். சேனாபதியோட மகன் அப்படிங்கிறது தான் மேட்டர். இந்த தேசத்தை வெள்ளக்காரங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக போராடி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சுதந்திர இந்தியாவை உருவாக்கியதுல பங்கு பெற்றிருக்கிற லட்சோப லட்ச தியாகிகள்ல ஒருத்தர் தான் சேனாபதி. ஆனா அவருடைய பையன்
பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்துக்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறத தாங்க முடியாம கடைசியில பெத்த பையனையே கொள்றாரு அப்படிங்கிறதா இந்த இந்தியன் படத்தினுடைய கான்செப்ட். சொல்ல போனா இந்த படத்தினுடைய வெற்றிக்கும் அதுதான் காரணம். சேனாபதியாக கமல், பையனாக சந்துருவாக சந்திரபோஸ், சுபாஷ் சந்திரபோஸ் படையில சேனாபதி இருக்கிறதுனால இப்ப தன்னுடைய பையனுக்கு சந்திரபோஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸ்டெயிலா சந்துரு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவருக்கு கஸ்தூரி அப்படின்னு ஒரு பொண்ணு. அமிர்தம், அந்த அமிர்தத்தினுடைய வயிற்றிலேருந்து வந்த விஷம் தான் சந்துரு அப்படிங்கிற அந்த பையன் கமல் கதாபாத்திரம். அதுக்காக பேரு அமிர்தவள்ளி. அமிர்தம் சுகன்யா. சுகன்யா கமலுடைய மனைவியாக சுகன்யா, கமலுடைய மகளாக கஸ்தூரி, கமலுடைய மகனாக கமல், இன்னொரு கமல். இப்படிப்பட்ட ஒரு கதை அமைப்பு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே அவருடைய பிக்சரைசேஷன்ங்கிறது தான் இங்க பிரமிப்பு. சங்கருடைய காட்சி அமைப்புகள்ல அவ்வளவு நகாசு பண்ணிட்டே இருப்பார். இந்த ஒரு மிஷின் அப்படியே நம்ம தொடப்ப கட்ட மாதிரி அப்படியே கம்பி கம்பியா இருக்கும். அப்படியே அப்படியே சுத்தும். அந்த மிஷின் அங்க இருக்கிற குப்பையெல்லாம் சரக்கு சரக்கு சரக்குன்னு இழுத்துக்கும். அப்படி ஒரு சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் வாசல்ல அந்த மிஷின் சரக்கு சரக்குன்னு குப்பைகள்லாம் எடுத்துக்கும். அதுல இந்திய வரைபடத்தினுடைய ஒரு கார்ட்டூன் ஒரு பத்திரிகையில வரையப்பட்டிருக்கும். அது சல்லுன்னு காத்துல போய் அப்படியே அந்த ரிப்பன் பில்டிங்கினுடைய கதவுல இருக்கும். அந்த கதவை தாண்டி ஒருத்தர் உள்ள போயிட்டு இருப்பார். அந்த உள்ள போயிட்டு இருக்கிறவருடைய நடை யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா அந்த நடை கமலஹாசனுடைய நடை. அந்த நடை ஒரு வயதானவருடைய நடை. அந்த நடை இந்தியன் சேனாபதியினுடைய நடை. உள்ள போவார், ஒருத்தனை கொள்வார். இப்படி அடுக்கடுக்காக அடுத்ததாக யாரு கொள்றது யாரு அப்படின்னு நெடுமுடி வேணு அவர்கள் மிகச்சிறந்த நடிகர். கேரளத்துல மிகச்சிறந்த நடிகர் நெடுமுடி வேணுன்னு சொல்றதை விட கேரளத்துல இருக்கிற எல்லா நடிகைகளுமே மிகச்சிறந்த நடிகைகள் தான் அப்படின்னு சொல்லணும். நெடுமுடி வேணு பிரமாதமான நடிகர். அவர் தான் அந்த போலீஸ் அதிகாரியா நடிச்சிருப்பார். அவர் கூடவே ஒருத்தர் பயணிச்சிருப்பார், அசிஸ்டன்ட். அந்த போலீஸ் அதிகாரி யாரு அப்படின்னாக்க சந்திரகாந்த். அந்த சந்திரகாந்த் யாருன்னாக்க நம்ம நடிகை ஸ்ரீபிரியாவுடைய சகோதரர். அவருக்கெல்லாம் இந்த திரையுலகம் சரியான வாய்ப்புகளை வழங்கல. இல்லாட்டினா சந்திரகாந்த் மாதிரி அற்புதமான நடிகர்கள் இன்னும் நல்லாவே வந்திருக்கலாம். அது ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. இந்த நெடுமுடி வேணு இவரும் சேர்ந்து கொண்டு இந்த இதை தீவிரமா தேட ஆரம்பிப்பாங்க. இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கும். ஏங்க தாத்தான்றீங்க, வயசானவர், அவர் எப்படிங்க இப்படிலாம் கொள்ளுவாரு? அதற்கு ஒரு காரணம் என்ன? வர்மக்கலை, நோக்கு வர்மம். தொக்குன்னு இப்படி விரலை சுண்டி இப்படி வச்சாக்கா அந்த ஒரு பாயிண்ட்ல அடிச்சாக்கா அவ்வளவுதான், கை அசைவு இருக்காது. தொண்டையில் அடிச்சாக்க பேச்சு வர. அப்படி ஒரு வர்மக்கலை தெரிந்தவன் அவன். சூப்பர் ஐடியா. இதெல்லாம் கதை டிஸ்கஷன்லாம் அப்படியே மெருகேற்றிட்டே போறாங்க. சுஜாதா சார் தான் இந்த படத்துக்கு வசனம் எழுதுகிறார். ஜென்டில்மேன் படத்துக்கு பாலகுமாரன் சார் வசனம். அதே போல காதலன் படத்துக்கு பாலகுமாரன் சார் வசனம். இந்தியன் படத்துக்கு சுஜாதா சார் வசனம். அதே சமயத்துல படத்தினுடைய முழு உரையாடலுக்கு உண்டான பங்கு, முழு கதை விவாதத்துல பாலகுமாரன் சாருடைய பங்குங்கிறது இருக்கு. டைட்டில்ல கதை விவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பாலகுமாரன் சார் பேர் வரத டைட்டில்ல கடைசியில இன்னைக்கும் பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்றேன். தன்னுடைய எழுத்து உலகில கதை எழுதுறதுன்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டு சுஜாதாவிடம் கேட்டு தெரிந்து கொண்ட பாலகுமாரன் சார் இந்த படத்துல சுஜாதா சாரோட இணைகிறார். சுஜாதாவுக்கு அந்த சமயத்துல 2வது பைபாஸ் பண்ணியிருக்கிற அந்த தருணத்துல பாலகுமாரன் சார் நிறைய பங்கெடுத்துக்கிட்டு அவரை பொண்ணா பாதுகாக்கிறாருன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த தருணத்தை அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணினார் பாலகுமாரன் சார். அதற்கு உண்டான 2 பேருக்கும் உண்டான அந்த நட்பு, பண்பு, மரியாதைங்கிறது ஒரு அளப்பரியதுங்கிறதோட அந்த இடத்தை நான் தாண்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த கொலையாளியை தேடிக்கிட்டே இருக்கும். அந்த கொலையாளி தாத்தா, அந்த கொலையாளி யாரு அப்படின்னு தேடும்போது அவருடைய இந்த வர்மக்கலையும் அவருடைய எழுத்து, அந்த எழுத்துடைய ஸ்டைலும் பார்க்கும்போது 40களில் இந்த மாதிரியான எழுத்துக்கள் இருக்கு. அப்ப இதை எழுதியிருக்கிறவன் 40களில் இளம் வயதை கொண்டவரா இருக்கணும். அதே போல இன்னைக்கு அவருக்கு 65 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. இந்த வர்மக்கலை அப்படிங்கிறதுனுடைய பூர்வீகம் கேரள மாநிலம் தான். அப்ப கேரளாவில் யாரோ போய் இதை கத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க.